ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்கிறதுக்கு வேதம் அநேக பிரமாணங்களை காண்பிக்கிறது. இயேசுவின் நாமத்தை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை உணர்ந்து அவைகளை சார்ந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 53:5 அப்படி சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 அப்படி சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். அப்போ சுகமாக்கப்படுகிறதிலே கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள். இன்னைக்கு சிலுவையை தியானிக்கிறோன்னு சொன்னா, அந்த சிலுவையில கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டதினாலே, அவர் சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே அவர் என்னை குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த தழும்புகளை விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். மார்க் 3:15 சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவ பிள்ளைன்னு சொன்னா தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சொன்னுகிறார், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களை என்ன செய்தாரா? அதிகாரம் உள்ளவர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன், நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் எனக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் ஜெபிக்கட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 28 நீங்க வாசிக்கிற போது 8வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஒன்றுமில்லாத ஒரு ஊருக்குள்ளே போகிறான், போராட்டங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் தான் அவங்க மேல அவன் என்ன செய்கிறானா? கரங்களை வைத்து இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற போது அற்புதங்கள் நடக்கிறது. ஏன் தெரியுங்களா? தேவன் நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய அதிகாரத்தை நாம் என்ன செய்யணுமா? பயன்படுத்தணும். சபைக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் யாக்கோபு 5:14-15 சொல்லுகிறது. சபையில் இருக்கிற தலைவர்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம், மூப்பர்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம். இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிற போது நன்மை செய்கிறவராகவும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிகிற இயேசு நம்மோடு கூட நிற்பார், நம் அருகாமையில் நிற்பார். நாம் கைகளை வைக்கிற போது அவருடைய கரங்கள் கடந்து வரும். அவரே இறங்கி அற்புதங்களை செய்வார். அவர் நாமம் மகிமைப்படும். ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை சரியாய் நாம் பயன்படுத்துகிற போது எந்த நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் பிணியாளிகளை குணமாக்குவார். குடும்பங்களிலே ஒரு பெரிய சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும்.